டாக்டர், எனக்கு ரத்தத்துல கிரியாட்டின் அதிகமாக இருக்கு. என்னன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை கேட்டேன். அவர் உங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் என்னன்னா புரோட்டீன் அதிகமாயிடுன்னு சொன்னாரு. இன்னொரு டாக்டர் என்னன்னா புரோட்டீன் கம்மியாயிடுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட், உங்களுடைய கிட்னி முறையா வேலை செய்யல, கிரியாட்டின் அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா நீங்க புரோட்டீன் கொஞ்சம் குறைவா எடுத்தீங்கனாலே போதுமானது. ஏன் அப்படின்னாங்க, நீங்க அதிகமான புரோட்டீன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை சுத்திகரிப்பு செய்யறதுக்கு கிட்னி அதிகமான வேலை செய்யணும். இதனால இன்னுமே கிட்னி டேமேஜ் அதிகமாக சான்சஸ் இருக்கு. சோ நீங்க லோ புரோட்டீன் டயட் ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். இரண்டாவது, உங்களுக்கு கிட்னி செயலிழந்து போய் கிரியாட்டின் ரொம்ப அதிகமா இருக்கு, அதே சமயம் நீங்க டயாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க, உங்களுக்கு புரோட்டீன் தேவை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புரோட்டீனை முறையா ஃபில்டர் பண்றதை டயாலிசிஸ் மெஷின் பார்த்துக்கும். சோ நீங்க உங்களுடைய மருத்துவர் சொல்ற அளவுக்கு புரோட்டீன் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஆனா ரீசெண்டா ரிசர்ச்ல ஒரு 5-6 வருஷம் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க, இந்த புரோட்டீனுடைய குவான்டிட்டி பிரச்சனை கிடையாது, அதனுடைய குவாலிட்டி தான். குறிப்பா ரெட் மீட் நீங்க அதிகமா எடுக்கிறதுனால தான் இந்த ஜிஎஃப்ஆர்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்கன் மீட், அது மட்டும் இல்லாம பீஃப், இந்த மட்டன், போர்க், இந்த மாதிரி ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த லீன் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை, மீன், அது மட்டும் இல்லாம பால் பொருட்கள் எடுக்கிறதுனால பெருசா பாதிப்பு வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.